ஸோ இன்னைக்கு நம்ம கிரன்ச்சி ரோல்ல என்னெல்லாம் அனிமே தமிழ் டப்ல இருக்கோ, அந்த எல்லா அனிமேவும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதில நீங்க தமிழ் டப்ல அனிமே பார்க்க போறவங்களா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோவ சேவ் பண்ணி வச்சுக்கங்க. உங்களுக்கு நீங்க பார்க்காத எல்லா அனிமேவும் ஒண்ணொண்ணா நீங்க இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு பார்க்கலாம். ஸோ இப்ப கரண்ட்டா வந்துட்டு 37 அனிமேஸ் வந்துட்டு தமிழ் டப்ல நமக்கு அவைலபிளா இருக்கு கிரன்ச்சி ரோல் பிளாட்ஃபார்ம்ல. ஸோ வீடியோவ இப்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்குள்ள இன்னொன்னு சொல்லணும். ஸோ இதில ஸ்பெஷலா வந்துட்டு மாஸ்டர்ஃபிளிக்ஸ் அப்ரூவ்ட் சீரிஸ்ன்னு இந்த பேட்ஜ் வந்துட்டு ஒரு சில சீரிஸ் குடுப்பேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பெர்சனலாவும் கன்ஃபார்ம் எல்லாருமே இந்த அனிமேலாம் பார்த்துருக்கணும்னு நெனைக்கிறதுக்கு இந்த சீல நான் குடுப்பேன். ஸோ இந்த சீல நான் குடுத்து உங்களுக்கு ஒரு சில அனிமேஸ் நீங்க பார்க்கலன்னா, அத ட்ரை பண்ணிட்டு எவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னு மட்டும் என்னோட டேஸ்ட்ட பத்தி புகழ்ந்து கமெண்ட்ஸ் போடுங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. ஸோ நம்பர் 1 ஷாங்க்ரி ல ஃப்ரண்டியர். ஸோ இதில சுன்ராக்குன்ற ஒரு ஹார்ட்கோரான கேமர் வந்துட்டு அவர் ஃப்ரெண்டோட ஒரு விஆர் கேம் ஆடுவாரு. இந்த விஆர் கேமோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷாங்க்ரி லா ஃப்ரண்டியர். ஸோ இந்த கேம் வந்துட்டு ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. அண்ட் இந்த கேம்ல எப்படி அவர் வந்துட்டு அவரோட ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் பயன்படுத்தி, இதில இருக்கிற சீக்ரெட்ஸ் அண்ட் ஹிடன் லோர்ஸ எப்படி தெரிஞ்சுக்கிறாருன்னு தான் இந்த சீரிஸ் ஃபுல்லா காட்டியிருப்பாங்க. நம்பர் 2ல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரேங்கிங் ஆஃப் கிங்ஸ். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். போஜின்ற ஒரு பேச முடியாத ஒரு பவர்லெஸ்ஸான குட்டி பையன் பிரின்ஸால எப்படி வந்துட்டு உலகத்திலேயே கிரேட்டஸ்ட் கிங்கா ஆகுறான்றது தான் இந்த கதை ஃபுல்லா காட்டியிருப்பாங்க. ஸோ ரேங்கிங் ஆஃப் கிங்ஸ்க்கு நான் கன்ஃபார்ம் ஒரு சீல் ஆஃப் அப்ரூவல் குடுப்பேன். நம்பர் 3ல இருக்கிறது வின்லேண்ட் சாகா. இது நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தார்ஃபின்னு இருக்க ஒரு பையன் ரொம்பவே எனக்கு ஒரு வைக்கிங் ஆகணுன்ற ஒரு ஆசையோட வளர்ந்துட்டு வருவான். அப்போ கொடூரமா அவங்க அப்பா சாகுறத பார்த்து, அவங்க அப்பாவ கொன்னவங்கள வந்துட்டு நான் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஜர்னிய ஸ்டார்ட் பண்றான். வின்லேண்ட் சாகாக்கு கன்ஃபார்ம் நான் ஒரு சீல் ஆஃப் அப்ரூவல் குடுப்பேன். நம்பர் 4ல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, டார்லிங் இன் பிரான்ஸ். ஸோ இதில வந்துட்டு ஒரு 2 டீனேஜ் பைலட்ஸ் ஹீரோ அண்ட் 02ன்றவங்க பயோ மெக்கானிக்கல் மெக்ஸ்ன்னு கூப்பிடப்படுற ஃப்ராங்க்ஸ்ன்ற ஒரு மிஷினை பயன்படுத்தி கிளாக்ஸோசார்ன்ற ஒரு ஏலியனை சண்டை போடுவாங்க. அண்ட் இதை பண்ணும்போது எப்படி அவங்களுக்கு ஒரு பாண்ட் கிரியேட் ஆகி ஹியூமனிட்டியை காப்பாத்துறாங்கன்னு தான் இந்த சீரீஸில் காட்டியிருப்பாங்க. ஸோ 5th ஃபயர் ஃபோர்ஸ் ஷின்ரா குசகாபே அப்படின்ற ஒரு பையன் வந்துட்டு ஒரு ஃபயர் ஃபைட்டராக இருப்பான். இவனுக்கு வந்துட்டு பைரோகினட்டிக் எபிலிட்டிஸ்ன்னு இருக்கும். அதாவது அவனால் கை காலெல்லாம் வந்துட்டு நெருப்ப வர வைக்க முடியும். அண்ட் இவன் எப்படி ஒரு ஸ்பெஷல் ஃபயர் ஃபோர்ஸ் டீமை சேர்றான், அதில் எப்படி இந்த ஃபயர்லாம் பயன்படுத்தி டீமன்ஸோட சண்டை போடுறான்றது தான் இந்த சீரீஸ் ஃபுல்லாக காட்டியிருப்பாங்க. 6th நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச சோலோ லெவலிங். அண்ட் இதில் எப்படி உலகத்திலே வீக்கஸ்ட் ஹண்டரா இந்த ஜின்வோ உலகத்திலே ஸ்ட்ராங்கஸ்ட் ஹண்டரா மாறாருன்னு தான் இந்த சீரீஸ் ஃபுல்லாக காட்டியிருப்பாங்க. அதுக்குள்ளே அவங்க கிரியேட் பண்ணுற அந்த வேர்ல்ட் பில்டிங் அண்ட் எப்படி ஒரு கூஸ்பம்ஸ் ஃபைட் சீன்ஸோட பக்கா மாசம் எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. சோலோ லெவலிங்க்கு கன்ஃபார்ம் நான் ஒரு சீல் ஆஃப் அப்ரூவல் குடுப்பேன். ஸோ 7th என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்கிபி செயிலர் யூனிஃபார்ம். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அனிமே. இதில் வந்துட்டு ஒரு அக்கிபின்ற ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு சைல்ட்ஹுட்லேருந்தே அந்த செயிலர் யூனிஃபார்ம் போடணும்னு ஒரு ஆசை இருக்கும். அண்ட் இந்த யூனிஃபார்ம் எப்படி போட்டுட்டு ஒரு இலைட்டான மிடில் ஸ்கூல் அவள் அட்டன் பண்ணுறா, எப்படி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் கிரியேட் பண்ணுறா, அவள் ஸ்கூல் லைஃப் எப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு கதையாக இருக்கும். 8th இருக்கிறது டீமன் ஸ்லேயர். எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஒரு டீமன் அவன் ஃபேமிலியை வந்துட்டு மேசக்கர் பண்ணதுக்கப்புறமா டான்ஜிரோ எப்படி ட்ரெயின் பண்ணி ஒரு டீமன் ஸ்லேயர் ஆகுறான், அவன் சிஸ்டரை எப்படி காப்பாற்றி கூட்டிகிட்டு வரான், அவன் எப்படி பவர்ஃபுல்லான டீமன்ஸ்லாம் சண்டை போட்டு புது புது டெக்னிக்ஸை கற்றுக்கிறான்றதான் இந்த சீரீஸ் ஃபுல்லாக காட்டியிருப்பாங்க. நம்பர் 9ல கப்புள் ஆஃப் குக்கூஸ். நாகி எரிக்கான்ற 2 பேர் வந்துட்டு பிறந்த உடனே ஹாஸ்பிட்டலில் தெரியாமல் வேறு ஃபேமிலிஸோட போயிடுவாங்க. அண்ட் இவங்க எப்படி வந்துட்டு அரேஞ்ச் மேரேஜுக்கு ஃபோர்ஸ் பண்ணப்பட்டாங்க அவங்க ஃபேமிலியால். எதுக்குன்னு பார்த்தாக்கா அவங்க 2 ஃபேமிலிஸுமே யுனைட் ஆக்கிறதுக்காக இதை ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் இது எப்படி அவங்க 2 பேருக்குமே பிடிக்காம போகும், அண்ட் இது எப்படி ஒரு லவ் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணுன்றது தான் இந்த சீரீஸில் காட்டியிருப்பாங்க. நம்பர் 10ல இருக்கிறது ஃப்ரெயர் அண்ட் பியாண்ட் ஜேர்னி சென்ட். ஸோ அவள் ஹீரோ கம்பேனியன்ஸ் எல்லாருமே செத்து போனதுக்கப்புறமா எல்ஃப் மேஜ் ஃப்ரெயரன் எப்படி அவங்க லெகசியெல்லாம் காப்பாற்றி அவளோட லாங் லைஃப்பில் என்னெல்லாம் பண்ணுறா, எப்படி ஹியூமன் எமோஷன்ஸ்லாம் கற்றுக்கிறா, அண்ட் எப்படி அந்த லைஃப்பை வாழ்கிறான்றது தான் இந்த கதை. ஸோ இதுக்கு கன்ஃபார்மாக மாஸ்டர்ஃபிளிக்ஸ் அப்ரூவல் கொடுக்கலாம். நம்பர் 11ல இருக்கிறது ஜுஜுட்சு கைசன். யூஜி இட்டோடோரின்ற ஒரு பையன் ஒரு கர்ஸ்ட் ஆப்ஜெக்டான ஒரு ஃபிங்கரை எடுத்து சாப்பிட்டதுக்கப்புறமா எப்படி வந்துட்டு ஒரு மோஸ்ட் டேஞ்சரஸ் ஸ்பிரிட் சுக்குனான்றது அவன் பாடிக்குள்ளே ஊந்துருது. அண்ட் அதுக்கப்புறமா எப்படி அவன் ஜுஜுட்சு ஸ்கூல்லாம் சேர்ந்து கர்சஸ் எல்லாம் ஃபைட் பண்ண கற்றுக்கிட்டு அந்த கர்சஸோட ஆரிஜினை பற்றிலாம் தெரிஞ்சுட்டு வாழ்கிறான்றது தான் இந்த கதை. இதுக்கும் ஒரு மாஸ்டர்ஃபிளிக்ஸ் சீல் ஆஃப் அப்ரூவல் கொடுக்கலாம். நம்பர் 12ல இருக்கிறது மெட்டாலிக் ரோக். ஸோ ரோகுன்ற ஒரு ஆண்ட்ராய்டு வந்துட்டு ஹியூமனிட்டிக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அது எல்லாத்தையுமே எலிமினேட் பண்ணுறது தான் இதோட வேலையாக இருக்கும். அண்ட் இதை பண்ணும்போது அவள் ஐடென்டிட்டி அவளே தெரிஞ்சுக்கிட்டு அண்ட் எதுக்கு அவளை வந்துட்டு ஹியூமன்ஸ்லாம் கிரியேட் பண்ணாங்க,
அண்ட் அவள் மிஷன் என்ன அண்ட் அவள் பர்பஸ் ஆஃப் லைஃப் எல்லாம் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு எமோஷ்னல் எபிக் பேட்டில் ஜேர்னியாக அவளோட லைஃப்பை காட்டியிருப்பாங்க. இதுதான் இந்த ஆனிமையோட கதை. 13th மை ட்ரெஸ்அப் டார்லிங். ஒரு ஷையாக இருக்க கிராஃப்ட்மேன், அவன் பேர் என்னன்னு பார்த்தோன்னா வக்கானா கோஜோ வந்துட்டு எப்படி காஸ்பிளே அவுட்ஃபிட்ஸ்லாம் வந்துட்டு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற ஒரு பொண்ணு மரின் கிட்டகாவுக்கு பண்ணுறா. அண்ட் இவங்களுக்கு நடுவில் இருக்கிற அந்த ஸ்டோரி பில்டிங் அண்ட் லவ் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்றது தான் இந்த கதையில் காட்டியிருப்பாங்க. நம்பர் 14 ரேடியன்ட். சீத்துன்ற ஒரு சோசரர் உலகத்தில் இருக்க எல்லா நெமசிஸையும் அழிக்கிறது தான் அவனோட ஆசையாகவும் குறிக்கோளாகவும் இருக்கும். அண்ட் இந்த மான்ஸ்டர்ஸ் கிரியேச்சர்லாம் வந்துட்டு எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது, இதை எப்படி அழிக்கலான்றது தான் அவனோட ஜேர்னி ஃபுல்லாக காட்டியிருப்பாங்க. நம்பர் 15 வீக்கஸ்ட் டேமர் பிகான் அ ஜேர்னி டு பிக்அப் ட்ராஷ். ஐவின்னு கூப்பிடப்படுற ஒரு பவரே இல்லாத டேமர் வந்துட்டு எப்படி ஒரு ஸ்மால் ஸ்லைமோட பார்ட்னர் அப் பண்ணிட்டு அநியாயத்துக்கு டேஞ்சரான வேர்ல்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க அண்ட் எப்படி இந்த வேர்ல்டில் சர்வைவ் பண்ணுறாங்கன்றது தான் இந்த கதை. நம்பர் 16 ட்ராப்ட் இன் அ டேட்டிங் சிம். லியானன்னு கூப்பிடப்படுற ஒரு ரீஇன்கார்னேட் ஆன பையன் அவன் விளையாண்டுட்டு இருந்த ஒரு டேட்டிங் சிம்குள்ளே வந்துட்டு மைனர் கேரக்டராக வந்துட்டு ரீஇன்கார்னேட் ஆயிடுறான். அண்ட் எப்படி இந்த ஒரு மெக் ட்ரிவன் அரிஸ்டோக்ராட்டிக் சொசைட்டியில் சர்வைவ் பண்ணுறான், அவன் கேம் நாலேஜ் எல்லாம் பயன்படுத்தி இந்த வேர்ல்டில் எப்படி வந்துட்டு இந்த வேர்ல்டில் அவனுக்குன்னு ஒரு பொசிஷனை க்ரியேட் பண்ணுறான்றது தான் இந்த கதை. இதுக்கு கண்டிப்பாக மாஸ்டர்ஃபிளிக்ஸ் சீல் ஆஃப் அப்ரூவல் இருக்குது. நம்பர் 17 அசாசினேஷன் கிளாஸ் ரூம். ஸோ அவங்க ஸ்கூல்லேயே வந்துட்டு இருக்கிறதுலே ரொம்ப மூளை இல்லாத பசங்க, மிஸ்ஃபிட் ஸ்டூடெண்ட்ஸு, ரொம்பவே பொறுக்கித்தனம் பண்ணுறவங்க அப்படின்னு கூப்பிடப்படுறவங்க பசங்க எப்படி அவங்க ஏலியன் டீச்சரை கொல்ல பார்க்குறாங்க, இல்லைன்னா எப்படி அந்த ஏலியன் டீச்சர் கோரேஸ் வென்சே எர்த்தையே அழிச்சிருவோன்னு பயம்புறுத்துது அப்படின்றது தான் இந்த கதை ஃபுல்லாக காட்டியிருப்பாங்க. இதுக்கும் கண்டிப்பாக மாஸ்டர்ஃபிளிக்ஸ் சீல் ஆஃப் அப்ரூவல் இருக்குது. நம்பர் 18 தட் டைம் ஐ காட் ரீஇன்கார்னேட்டட் அஸ் ஸ்லைம். சாட்டோரோன்ற ஒரு ஆள் செத்ததுக்கப்புறமா எப்படி ஒரு ஸ்லைமாக ஒரு மேஜிக்கல் வேர்ல்டில் ரீஇன்கார்னேட் ஆகிறாரு, அதுக்கப்புறமா எப்படி அவருக்குன்னு ஒரு மான்ஸ்டர் நேஷனை கிரியேட் பண்ணி மற்ற ஃபேக்ஷன்ஸ் எல்லாம் தோக்கடிச்சு அவருக்குன்னு ஒரு டைனாஸ்டியை கிரியேட் பண்ணி ராஜாவாக வாழ்கிறாருன்றது தான் இந்த கதை. இதுக்கும் கண்டிப்பாக மாஸ்டர்ஃபிளிக்ஸ் சீல் ஆஃப் அப்ரூவல் இருக்குது. நம்பர் 17 ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி. இந்த சீரீஸில் லாய்டு ஃபார்ஜர்னு கூப்பிடப்படுற ஒரு ஸ்பை வந்துட்டு அவருக்குன்னு ஒரு ஃபேக் ஃபேமிலியை ஒரு மிஷனுக்காக கிரியேட் பண்ணி அவரோட ஒய்ஃப் வந்துட்டு ஒரு அசசின்னு தெரியாமல், அவரோட டாட்டர் வந்துட்டு ஒரு டெலிபாத்துன்னு தெரியாமல் அவங்க கூட வாழ்ந்துட்டே அவரோட மிஷனை கேரி பண்ணுறாருன்றது தான் இந்த கதை ஃபுல்லாக காட்டியிருப்பாங்க. இது ரொம்பவே காமெடியாகவும் ரொம்ப ஆக்ஷன் பேக்கடாகவும் சூப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. இதையும் கன்ஃபார்ம் பாருங்கள். இதுக்கும் மாஸ்டர்ஃபிளிக்ஸ் சீல் ஆஃப் அப்ரூவல் இருக்குது. நம்பர் 20 த ஏன்ஷியன்ட் மேஜஸ் பிரைட். சீசேன்ற ஒரு பொண்ணு எப்படி ஸ்லேவாக வந்துட்டு செல்லாகி அதுக்கப்புறமா வந்துட்டு அப்ரெண்டைஸாகவும் பிரைடாகவும் எலியாஸ்க்கு மாறுறான்றது தான் இந்த கதை. அந்த எலியாஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு மிஸ்டீரியஸ் மேஜ். இவங்களுக்கு நடுவில் எப்படி மேஜிக் லவ் எல்லாமே ஃபார்ம் ஆகுது அண்ட் இந்த மிஸ்டிக்கல் வேர்ல்டில் எப்படி வாழ்கிறாங்கன்றது தான் இந்த கதை. நம்பர் 21 ப்ளூ லாக். ஜப்பானில் இருக்க எல்லா இலைட்டான சாக்கர் பிளேயர்ஸ் எல்லாருமே ப்ளூ லாக்ன்ற ஒரு ப்ரோக்ராம்குள்ளே வந்துட்டு கூப்பிட்டு உலகத்திலே பெஸ்ட் ஸ்ட்ரைக்கரை கிரியேட் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ண இந்த ஒரு கோர்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் தான் ப்ளூ லாக். அண்ட் இதில் எப்படி வந்துட்டு அவங்க ஈகோஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அண்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 ஸ்ட்ரைக்கர் ஆகிறாங்கன்றது தான் இந்த கதை. இதுக்கும் கண்டிப்பாக மாஸ்டர்ஃபிளிக்ஸ் சீல் ஆஃப் அப்ரூவல் இருக்குது. நம்பர் 22 டாக்டர் ஸ்டோன். செங்குன்னு கூப்பிடப்படுற ஒரு சயின்டிஸ்ட்டு ஒரு சாதாரண வேர்ல்டு பெட்ரிஃபை ஆனதுக்கப்புறமா திரும்ப சிவிலைசேஷன்லாம் பில்ட் பண்ணி அவன் சயின்ஸை யூஸ் பண்ணி எப்படி அந்த பழைய சிவிலைசேஷனை திரும்ப கொண்டு வரான்றது தான் இந்த கதை. இதுவும் சூப்பராக இருக்கும். இதுக்கும் கண்டிப்பாக மாஸ்டர்ஃபிளிக்ஸ் சீல் ஆஃப் அப்ரூவல் இருக்குது. நம்பர் 22 ஹைக்யூ. ஹினாட்டான்ற ஒரு பையன் டாப் வாலிபால் பிளேயர் ஆகணும்னு நினைப்பான் அண்ட் அவனுக்கு ரைவல் அண்ட் டீம்மேட்டாக இருக்க காகேயாமா எப்படி அவங்க டீம் ஒர்க்கெலாம் யூஸ் பண்ணி க்ரோ ஆகிட்டே போகிறாங்கன்றது தான் இந்த அனிமேல காட்டியிருப்பாங்க. 24 இருக்கிறது லாக் ஹொரைசன். ஒரு MMORPG கேமில் எல்லாருமே மாட்டிக்கிறாங்க. இதுக்கப்புறமா எப்படி அந்த வேர்ல்டில் வந்துட்டு சர்வைவ் பண்ணி வாழ கற்றுக்குறாங்க அண்ட் அந்த வேர்ல்டுக்கு பின்னாடி இருக்க மெக்கானிக்ஸ்லாம் என்ன அண்ட் அவங்களோட கேமர் நாலேஜ் எல்லாமே வந்துட்டு இந்த வேர்ல்டில் அப்ளை பண்ண முடியுதா, என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின்னு கூப்பிடப்படுற ஒரு மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எப்படி ஒரு அலையன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி இந்த வேர்ல்டோட பொலிட்டிக்ஸே ரீஷேப் பண்ணுறாருன்றது தான் இந்த கதை. இதுக்கும் கண்டிப்பாக மாஸ்டர்ஃபிளிக்ஸ் சீல் ஆஃப் அப்ரூவல் இருக்குது. 25 இருக்கிறது மார்ஷல். ஒரு மேஜிக்கல் வேர்ல்டில் மேஜிக்கே இல்லாமல் பிறந்துட்டு அவனோட எக்ஸ்ட்ராடினரியான ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்தி எப்படி வாழ்கிறான்றது தான் இந்த கதையை காட்டுவாங்க. அண்ட் இது ரொம்பவே காமெடியாகவும் கெத்தாகவும் இந்த சொசைட்டியில் இருக்கிற அந்த நார்ம்ஸ் எல்லாம் உடைக்கிற மாதிரியும் சூப்பராக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. 27 டெய்லி லைஃப் ஆஃப் இம்மோர்டல் கிங். வேங் லிங்குன்னு கூப்பிடப்படுற ஒரு ஓவர் பவர்டான டீனேஜ் பையன் எப்படி அவன் எபிலிட்டிஸ் எல்லாம் சப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு சாதாரண ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக வாழ்கிறான் அண்ட் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவனோட பவர்ஸ் எல்லாம் காட்டாமல் இருக்கணும்னு நினச்சாலும் அவன் இமன்ஸ் பவர் எப்படி இதை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்றத ஒரு காமெடியாக எடுத்துகிட்டு போனதான் இந்த சீரீஸ். 28 இருக்கிறது டவர் ஆஃப் காட்.
பாம்னு கூப்பிடப்படுற ஒரு சாதாரண பையன் எப்படி அவன் ரேச்சல்னு கூப்பிடப்படுற ஒரு பொண்ணால் காப்பாற்றப்பட்டுட்டு ஒரு டவரில் என்டர் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா எப்படி அந்த ரேச்சல் அவனை வந்துட்டு பிட்ரே பண்ணுறா அண்ட் இதுக்கப்புறமா என்னெல்லாம் அவன் வாழ்க்கையில் நடக்குதுன்றது தான் இந்த சீரீஸில் காட்டியிருப்பாங்க. இதுக்கும் கண்டிப்பாக மாஸ்டர் ஃப்ளிக்ஸ் சீல் ஆஃப் அப்ரூவல் இருக்குது. 29 இருக்கிறது 365 டேஸ் ஆஃப் வெட்டிங். டக்குயா அண்ட் ரீகான் வந்துட்டு ட்ராவல் ஏஜென்சியில் 2 பேர் கோவொர்க்கர்ஸாக இருப்பாங்க. அண்ட் இவங்க 2 பேருமே என்கேஜ் ஆன மாதிரி ஓவர்சீஸ்லலாம் ஒர்க் பண்ணும்போது காட்டிப்பாங்க. அண்ட் இவங்க ஃபேக் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையான ஃபீலிங்ஸாக மாறுது. இதுதான் அந்த சீரீஸில் காட்டுவாங்க. 30 வந்துட்டு ஐ வில் பிகம் அ வில்லனஸ் ஹூ கோஸ் டவுன் இன் ஹிஸ்ட்ரி. ஒரு நோபல் பொண்ணு வந்துட்டு அவளோட ஃபேவரட் டேட்டிங் கேமில் வந்துட்டு வில்லனஸாக இருக்கிற பொண்ணாக ரீஇன்கார்னேட் ஆகிறா. அண்ட் இதுக்கப்புறமா இந்த ரோலை எப்படி யூஸ் பண்ணி அவன் வந்துட்டு அவள் லைஃப்பை கேரி ஆன் பண்ணுறான்றது தான் இந்த சீரீஸ். 31 டையிங் த நாட் வித் அன் அமாகி சிஸ்டர். உரியுன்ற ஒரு பையன் எப்படி அவன் ஃபேமிலியோட டெம்பிளை இன்ஹெரிட் பண்ணுறான், அதுக்கப்புறம் அமாகி சிஸ்டர்ஸ்ன்ற 3 பேரில் ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணுறான். அண்ட் அதுக்கப்புறமா அவன் லைஃப்பில் நடக்கிற காமெடி லவ் ட்ரையாங்கிள்ஸ் அண்ட் எல்லாமே காட்டியிருப்பாங்க. ஸோ நம்பர் 32 இருக்கிறது டீமன் லார்ட் ரீட்ரை. ஒரு கேம் டெவலப்பர் எப்படி அவரோட சொந்த கேமுக்குள்ளேயே வந்துட்டு டீமன் லார்டாக ரீஇன்கார்னேட் ஆகிறாரு. அண்ட் இதுக்கப்புறமா எப்படி அவர் வந்துட்டு அவரோட கிங்டமையும் யார் அவரை அப்போஸ் பண்ணாலும் ஹீரோஸ் அண்ட் வில்லன்ஸ் எல்லாருமே வந்துட்டு போக வச்சு சண்டை போட்டு அவரோட லைஃப்பை வந்துட்டு வாழ்கிறாருன்றது தான் இந்த சீரீஸ். நம்பர் 32 டன்டடா டன். ஒரு சூப்பர் நேச்சுரல் டீமே உருவாது. எப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சைக்கிக் பிலீவர் நிறைய மிஸ்டீரியஸான ஃபினாமினன்ஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா அவங்க எப்படி பிசாரான ஏலியன் ஸ்பிரிட்ஸ் எல்லாம் வந்துட்டு சண்டை போடுறாங்க அண்ட் அவங்க டூவோ எப்படி கெத்து பண்ணுதுன்றதான் இந்த சீரீஸ் ஃபுல்லாக காட்டியிருப்பாங்க. 34 ட்ரில்லியன் கேம். ஹரு அண்ட் காக்குன்ற 2 பேர் $1 trillion சம்பாதிக்கணும்னு எய்ம் பண்ணுறாங்க. அவங்களோட கரிஸ்மா அண்ட் கன்னிங் நேச்சர்லாம் யூஸ் பண்ணி எப்படி எல்லா இண்டஸ்ட்ரியும் கான்கர் பண்ணுறாங்க அண்ட் எப்படி வந்துட்டு மற்ற கார்பரேட் ஜெயின்ஸோடலாம் சண்டை போட்டு அவங்களோட ஆம்பிஷனை கிரியேட் பண்ணுறாங்கன்றது தான் இந்த கதை. 36 இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா குட் பை ட்ராகன் லைஃப். ஒரு ட்ராகன் வந்துட்டு எப்படி ஹியூமனாக ரீபார்ன் ஆனதுக்கப்புறம் அவன் லைஃப்பை வாழ்கிறான் அண்ட் அவனோட பழைய ஸ்ட்ரென்த் அண்டு ரெப்யூட்டேஷன்லாம் எப்படி வந்துட்டு அவனுக்கு இங்கே அட்டென்ஷனை கிரியேட் பண்ணுது அண்ட் அதையும் தாண்டி எப்படி அவன் வாழ்க்கையை வாழ்கிறான்றது தான் இந்த சீரீஸ். யூ ஆர் மை சர்வெண்ட். ஸோ எப்படி ஒரு ஸ்மார்ட்டான சர்வெண்ட்டும் அவனை ஸ்பாயில் பண்ணிகிட்டே இருக்கிற ஒரு நோபல் லேடியும் வந்துட்டு ஒரு அன்யூஷுவலான பாண்டை வச்சுருக்காங்க. அண்ட் இவங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி வந்துட்டு ரொம்ப ஹியூமரஸாக இருக்குது அண்ட் எப்படி அவங்க 2 பேருக்குமே லாயல்ட்டி இன்க்ரீஸ் ஆகுதுன்றது தான் இந்த சீரீஸ் ஃபுல்லாக காட்டியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் தமிழ் டப்பில் கிரன்ச்சி ரோலில் கரண்ட்டாக அவைலபிளாக இருக்கிற எல்லா சீரீஸும். அண்ட் இதில் என்னது ஒன்று நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதெல்லாம் கமெண்ட்டில் போடுங்க, நான் அதையும் வந்துட்டு பார்க்குறேன் அண்டு கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணியும் வைக்க முடியும். ஸோ இதில் எத்தனை அனிமே நான் மாஸ்டர் ஃப்ளிக்ஸ் அப்ரூவ்டுன்னு சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, இதில் எதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, எல்லாமே பார்த்துருக்கீங்களா, எல்லாமே சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இன்னொரு வீடியோ பாருங்கள். மாஸ்டர் ஃப்ளிக்ஸ் சைனிங் ஆஃப்.